தீர்ப்பு சொல்றாரு பாருங்க. அதுக்கு வழக்கறிஞர் இல்ல, வாய்தா இல்ல. அடுத்த தீர்ப்பு, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த நீங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்றோம், பொழுது விடிஞ்சா பொழுது வட்டா குடியார பயலுக என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ பொம்பளை பிள்ளை என்ன பாடுபடுமோன்னு பதற இந்த உலகத்துல. ஆனா அவர் என்ன நினைச்சாரு, ரெண்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை நினைக்காமல் தீர்ப்பு சொல்றாரு பாருங்க மருமகனுக்கு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். நீ செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பில்லை, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவு. நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா? வெட்டியாச்சு தலைய, புருஷன் தலையை வெட்டியாச்சுன்னு தகவல் சிவகாமிக்கு வருது. முதல்ல பல்லக்கில் வந்தவா அவதான், அவளுக்கு தகவல் கிடைக்குது, துடிச்சு போறா. பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சி அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு மடம் கட்டி சோறு போட்டாரு. இன்னைக்கு என் கேட்குறவங்க எல்லாரும் மடம் இருக்கா, அங்கே போயிருக்கீங்களா? பார்த்தீங்களா மடம் இருக்கா? அந்த மடத்துக்கு பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்துச்சு, இருக்கா? சாலை விரிவாக்கத்துக்கு மடமும் இல்லை, மரமும் இல்லை இந்த மடப்பயல்களுடைய நாட்டில். எங்கே போய் சொல்றது?